வெல்கம் டு செவனிஸ் கார்ட் சேனல். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னா காஞ்சிபுரத்து தான் வந்திருக்கிறோம். காஞ்சிபுரம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு சிவன் ஆலயத்திற்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். இதுதான் கோவில் நுழைவாயில். கோயில் நுழைவாயில் இரு பக்கமும் பார்த்தீங்கன்னா யானை சிலைகள் கற்சிலைகளால் செஞ்சிருக்கிறாங்க. இக்கோயில் மிகவும் பழமையான கோயில். கிட்டத்தட்ட ஒரு 1500 ஆண்டுகள் பழமையான கோவில். இக்கோவிலில் இருக்கக்கூடிய கோயில் உள்ள வந்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய குளம் இருக்கும். இந்த குளத்தினுடைய பேர் பார்த்தீங்கன்னா இஷ்ட சித்தி தீர்த்த குளம். இந்த தீர்த்த குளத்தில் குளிப்பதனால பார்த்தீங்கன்னா நமக்கு சிவபெருமானுடைய அருள் முழுமையாக கிடைக்குன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அறம், பொருள், இன்பம், வீடு இந்த 4 நமக்கு கிடைக்கும்னு உறுதியாக சொல்கிறாங்க. இந்த தீர்த்த குளத்தில் எல்லா நாட்கள்லையுமே பார்த்தீங்கன்னா நம்ம நீராடலாம். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் நீராடனா நமக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கும். அது கார்த்திகை மாத நாட்களில் தீர்த்த குளத்தில் நீராடினால் நமக்கு எல்லா நன்மையும் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இந்த அரச மரத்தடியில் பார்த்தீங்கன்னா அரச மரமும் வேப்ப மரமும் ஒன்றா இருக்குது. இந்த சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய நாகாலம்மன் சிலைகள் நிறைய இருக்குது. இந்த நாகாலம்மனுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கையால் பெண்கள் பார்த்தீங்கன்னா இந்த நாகாலம்மனுக்கு தண்ணீர் எடுத்துகிட்டு போயிட்டு ஊற்றி தங்கள் கையால் அபிஷேகம் செய்கிறாங்க. அப்படி அபிஷேகம் செய்து மஞ்சள் பூசி குங்குமம் வைத்து வழிபட்டால் அவர்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நாகதோஷங்கள் நீங்கி உடனடியாக திருமணம் நடைபெறுகிறது. அது மட்டும் இல்லாமல் குழந்தை இல்லாதவங்க பார்த்தீங்கன்னா தொட்டில் கட்டினாங்கன்னா உடனே குழந்தை பாக்கியமும் உண்டாகுது. அரச மரமும் ஆலமரமும் ஒன்றா இருப்பதே நம்ம எங்கேயும் பார்க்க முடியாது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அரச மரமும் ஆலமரமும் ஒன்றா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகாது இருப்பீங்க. அப்படி கல்யாணம் ஆகாதவங்க இங்கே இருக்கக்கூடிய நாகதேவ சிலைகளை சுற்றி வந்தீங்கன்னா கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் நிறைய விசேஷங்கள்லாம் இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஸ்தல விருட்ச முருக்கடி சிவபெருமானுடைய ஆலயம். இக்கோவிலில் நிறைய சிவாலயங்கள் இருக்குது. நிறைய விசேஷமான அற்புதங்கள்லாம் இந்த கோவில் இருக்குது. நம்ம ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா நிறைய பச்சை கிளிகளை நம்மளால் பார்க்க முடியும். பகல் டைமில் போனீங்கன்னா நிறைய கிளிகள் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய இஷ்டசித்தி தீர்த்த குளத்தில் பார்த்தீங்கன்னா பிரம்மா கிருதியோகத்தில் சரஸ்வதியுடன் இக்குளத்தில் நீராடுகிறார். அதனால் பார்த்தீங்கன்னா அவர் படைத்த தொழிலும் சத்தியலோக வாழ்வும் பெறுகிறார். திரியோகத்தில் சூரியன் மூழ்கி தேவ உருவமான உடலையும் 1000 கதிர்களையும் பெற்ற துவார யுகத்தில் திருமால் இலக்கமுடன் காத்தல் தொழிலும் வைகுந்த வாழ்வும் பெறுகிறார் பெருமாள். அது மட்டும் இல்லாமல் பஞ்சபாண்டவர்கள் இந்த தீர்த்த குளத்தில் புனித நீராடுறதுனால பகைவரை அரசாட்சியை ஆள்கின்றனர். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய லிங்கம் பார்த்தீங்கன்னா சதுரீகேஸ்வரர். ரொம்ப பள்ளத்தில் தான் இருக்கும் இந்த லிங்கம். பார்ப்பதற்கு ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப பெரிய லிங்கம். இஷ்டசித்தி தீர்த்த குளத்தின் வடக்கில் பார்த்தீங்கன்னா தர்ம தீர்த்தமும், கிழக்கில் அர்த்த தீர்த்தமும், தெற்கில் காம தீர்த்தமும், மேற்கில் முக்தி தீர்த்தமும் உள்ளன. தானம் செய்கிறவங்க இந்த குளத்தில் தானம் செஞ்சீங்கன்னா பலன் பல மடங்கு கிடைக்கும்னு சொல்கிறாங்க பெரியவங்க. நம்ம கோயிலுக்கு அருகாமையில் வந்துட்டோம். காஞ்சியை தலைநகரமாக கொண்டு ஆண்ட பல்லவர்கள் இந்த கோயிலை கட்டியிருக்கிறாங்க. பட்டு தொழிலுக்கு பேர் போன இந்த காஞ்சி மாநகரத்தில் இக்கோவில் ராஜ வீதியில் அமைந்திருப்பது தனி பெரும் சிறப்பு தான். கோவிலுடைய கொடிகம்பம், கோவிலுக்கு எதிர்காப்புல பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய நந்தி பகவான் சிலையே இருக்குது. எல்லா கோவில் சிவாலயங்கள்லையும் பார்த்தீங்கன்னா பொதுவாக தேங்காய் பழம் வாங்கி போய் தான் சாமி கும்பிடுவோம். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய சிவாலயத்தில் பார்த்தீங்கன்னா மாவிளக்கு திரி போட்டு விளக்கு ஏற்றி வழிபடுறாங்க. அது நந்தி பகவானுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மாவிளக்குல விளக்கு ஏற்றி சாமி தரிசனம் பண்ணுறாங்க நிறைய பேர். சுந்தரர் பாடல் பெற்ற திருத்தலம் இத்திருத்தலமும் ஒன்று. இங்கு இருக்கக்கூடிய கச்சிபேஸ்வரரை திருமால், விநாயகர், ஐயனார், துர்கை அம்மன், சூரியன், பைரவர் ஆகியோர் இங்கே இருக்கக்கூடிய கச்சிபேஸ்வரரை தரிசனம் பண்ணி இருக்கிறாங்க. புராண காலத்தில் பார்த்தீங்கன்னா தேவர்களும் அசுரர்களும் திருப்பால் கடையில் கடையிறாங்க. அப்போ கடையும் போது பார்த்தீங்கன்னா திருமால் ஆமை அவதாரி எடுத்து அந்த மந்திர மலையை தாங்கி பிடிக்கிறாரு. தேவர்களும் அசுரர்களும் அமுதம் வேணும்னு சொல்லிட்டு தான் அந்த திருப்பார் கடையில் கடையிறாங்க. அப்படி கடையும் போது பார்த்தீங்கன்னா ஆமை அவதாரி எடுத்து மந்திர மலையை தன் முதுகு மேலே தாங்கி பிடிக்கிறாரு. அமுதம் கிடைச்சவுடன் திருமால் பார்த்தீங்கன்னா கடலை நல்லா கலக்கிறாரு.
கடல் கலக்கிற உடனே உயிர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயப்படுது. அப்படி பயப்படும் போது பார்த்தீங்கன்னா சிவபெருமான் வந்து அந்த ஆமையை வந்து அழிக்கிறாரு. அழிச்சு அதன் ஓட்டை வந்து வெண்டலை மாலையாக தன்னுள்ள வந்து கோத்துக்கிறாரு. இச்செயலுக்கு வந்து திருமால் வந்து மனம் வந்துக்கிறார். உடனே வந்து திருமால் என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம காஞ்சியில் இருக்கக்கூடிய சிவபெருமானை மனம் உருகி வேண்டுகிறார். அப்படி வேண்டும் போது பார்த்தீங்கன்னா தான் இழந்த காத்தல் தொழிலையும் வைகுண்டத்தையும் மீட்டு எடுக்கிறார். திருமால் ஆமை வடிவில் வந்து இங்கு வழிபட்டதால கச்சப்பம் என்றால் ஆமை. ஆமை வடிவில் வந்து வழிபட்டதால் இவருக்கு வந்து கச்சபேஸ்வரர் என்று பெயர் வர காரணமாக இருக்கிறது. இக்கோவிலில் முகூர்த்த நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா திருமணங்கள்லாம் நடைபெறுகிறது. நீங்களும் திருமணம் செய்யணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து முகூர்த்த நாட்களில் இங்கே வந்து முன்பதிவு செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம கோவிலில் வந்து திருமணம் செய்யலாம். இதுதான் கோவிலுடைய மூலஸ்தானம். நம்ம வந்து சாமி தரிசனம் பண்ண போகிறோம். இக்கோவிலில் இங்கே இருக்கக்கூடிய கச்சபேஸ்வரர் ரொம்ப அழகாக இருக்கிறார். மூலவர் இடத்தில் திருமாலும் கச்சபேஸ்வரர் அம்பாள் சன்னதியும் இருக்குது. நீங்கள் கோயில் நேரில் போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். அது உங்களுக்கே தெரியும். காலபைரவர் சன்னதி, சூரிய பகவான் சன்னதி, பொய்யாமொழி விநாயகர் சன்னதி என்று தனித்தனியாக நிறைய சன்னதிகள் இருக்குது. இந்த கோயில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்கள் வாழ்க்கையில் வந்து கஷ்டங்கள் நிறைய இருக்குது, இன்பங்கள் துன்பங்கள் எல்லாம் கலந்து இருக்குது. கண்டிப்பாக வந்து நம்ம கஷ்டங்கள் போகணும், வாழ்க்கையில் வந்து இன்பங்கள் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய தீர்த்த குளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா புனித நீராடுங்க. கண்டிப்பாக வந்து உங்கள் கஷ்டங்கள் தீரும். அது மட்டும் இல்லை, விநாயகர் சன்னதி முன்பு விளக்கு ஏற்றி வழிபட்டால் கண்டிப்பாக வந்து நம்ம கஷ்டங்கள் தீரும்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய விநாயகருக்கு மாவிளக்கு பூஜை வந்து சிறப்பாக வந்து செய்கிறாங்க. பிரம்மா எப்படி தன் படைத்தல் தொழிலை மீட்டாரோ, திருமால் எப்படி தன் காத்தல் தொழிலை மீட்டாரோ, அதுபோல் நம் வாழ்க்கையில் இழந்ததையெல்லாம் மீட்கணும்னா இங்கே இருக்கக்கூடிய கச்சபேஸ்வரர் ஆலயத்திற்கு ஒரு முறை போய் வாருங்கள். கண்டிப்பாக வந்து நீங்கள் இழந்ததையெல்லாம் மீட்கலாம், வாழ்க்கையில் இன்பம் பெறலாம், கஷ்டங்கள் விலகும், வாழ்க்கையில் இன்பம் பெருகும். திருமால் துர்க்கையம்மன் சன்னதியும் இங்கே இருக்குது. உங்களில் எத்தனை பேருங்க இந்த கோவிலுக்கு போயிருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் சிவனை பிடிக்குமோ அவங்களாம் ஓம் நம சிவாய என்று கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். எங்கள் சேனலோடைய நேம் பார்த்தீங்கன்னா 7 is God. இத்துடன் உங்களுடன் விடைபெறுவது உங்கள் குமரேசன். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சாமி தரிசனம் பண்ணி முடிச்சிட்டோம். நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம்.